குட் மார்னிங். வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். இன்னும் ஒரு 10 நாளில் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. டிஎம்கே ஃப்ரண்ட், ஏடிஎம்கே ஃப்ரண்ட்டு, தொடர்ந்து விஜய் அப்படின்னு நிறைய அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டே இருக்குது. அதனால் அது சம்மந்தமாக ஒவ்வொரு எபிசோடாக ஒன்று ஒன்று சொல்லலாம்னு நான் பார்க்குறேன். இந்த முதல் இதில் எடப்பாடியை பற்றி தான் பேசணும். அதிமுகவின் தலைவர். அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. என்னென்னா, அவர் ஏதோ புதைகுழியில் போய் மாட்டிக்கிட்டார். பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு புதை மணல், அதில் போய் சிக்கிக்கிட்டார். இப்போ பரிதாபமான ஒரு நிலைமையை தான் நான் பார்க்குறேன். அவர் தெரிஞ்சு பண்ணால் தெரியாமல் பண்ணுறாங்கிறது இல்லை. ஏன்னா இது 6 மாதம் முன்னாடியே ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் அமித்ஷா இங்கே அவரோட ஒரு ஃபோர்ஸபுளாக ஒரு அலையன்ஸ் ஒன்று போட்டுட்டு, அவரை முதல்ல தனியாக ஏடிஎம்கேவோட அலையன்ஸ்னு போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அமித்ஷா அவரோட வேலையை காமிச்சார். அதில் ஒன்று அன்புமணி ராமதாஸ் உள்ளே கொண்டு வந்தார். இதெல்லாம் அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், அப்புறம் ஜிகே வாசன், இந்த 3 பேருமே மோடி பிஜேபியோடைய பக்தர்கள், எடுபடிகள், அடிமைகள்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்கள கொண்டு அதுக்கப்புறம் சேர்த்தார். இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே, இன்னொரு பக்கம் விஜய் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இது. அது சம்மந்தமாக நம்ம தனியாக, அந்த கட்சி சம்மந்தமாக நம்ம தனியாக பதிவிடுவோம். இப்போ எடப்பாடியோட நிலைமை என்னென்னா, அவரை மிரட்டி தான் கண்டிப்பாக அலையன்ஸ் போட்டிருக்க முடியும். அதில் வேறு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கே அவரோட கட்சியின் செல்வாக்கை விட்டுட்டு ஒரு அலையன்ஸ் போடுறாருன்னா, நீங்களும் உங்களோட முன்னாள் அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி தான் இந்த மாதிரியான ஒரு அலையன்ஸ் அவங்களோட அவங்க போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எடப்பாடி அப்படின்னா, இந்த 3 பேரும் அவங்க ஏற்கனவே மோடியோட பக்தர்கள். இன்னொன்று பிஜேபி ஒரு 27 சீட்டில் போட்டு போடுது. இன்னொரு பக்கம் இப்போ விஜய். இப்போ விஜயை தனியாக களத்தில் இருக்கிறதோட பர்பஸ் என்னன்னா, ஏடிஎம்கே மேக்சிமம் ஓட்டு வாங்கினா கூட மற்ற 3 பேர் இருக்காங்க அவங்களுக்கு உள்ள, ப்ளஸ் பிஜேபி ப்ளஸ் விஜயை வச்சு எடப்பாடியை கவுத்திடலாம். எடப்பாடிக்கு முதலமைச்சர் பதவி கண்டிப்பாக கிடையாது. ஐயோ பாவமாக தான் இருக்குது அவரை பார்த்தா. பிஜேபி அந்த ஒரு ஸ்கெட்சில் தான் அவரை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. இப்போதைக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட நிலைமை ரொம்ப மோசமாகிடும் அப்படிங்கிறது தான். அவர் எவ்வளோ தான் சீட்டு வாங்கினாலும் மேக்சிமம் அவரால் தனிப்பட்ட முறையில் 60லேருந்து 70 சீட்டு வாங்கலாம் வச்சுக்கோங்களேன். அந்த 60-70 சீட்டு போக மீதி எல்லாமே இவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவோட பிளானு. இது எடப்பாடிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியும், அவர் அரசியலில் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணது ஒரு 5 வருஷம் இவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு காவடி தூக்கிட்டார். அதில் தான் தன்னுடைய பதவியெல்லாம் காப்பாற்றிக்கிட்டார். இப்போது அதுதான் அவரை மீண்டும் அவர் மேலே பாயுது. ஸோ அவரால் இதிலேருந்து மீள்வது என்பது மிக மிக கடினம் அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வை. தமிழ்நாட்டு அரசியலில் அவர் இந்த கடைசி தான் அவருக்கு கடைசி தேர்தலாக இருக்க போகுது நான் நினைக்கிறேன். தோத்தா ஃபுல்லாக திமுக ஜெயிச்சிச்சின்னா டோட்டலி அவுட்டு ஒன்று. அப்படி எடப்பாடிக்கு அந்த ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் நெஞ்ச சீட்டு வந்தாலும் அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டு தான் அவங்க பிஜேபி ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் இன்றைக்கி ஒரு யதார்த்த நிலைமை. நம்ம அடுத்தது விஜய் என்ன பண்ணுறாங்கிற ஒரு தனி எபிசோடில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.